வளர்ப்பு, மாடு வளர்ப்பு எந்த தொழில் வந்து அதிக லாபம் தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல முதலீடு பற்றி பார்க்கலாம். ஆடு வளர்ப்புக்கு வந்து ஆரம்ப முதலீடு வந்து குறைவு. 5 முதல் 10 ஆடுகளோட கூட தொடங்கலாம். ஆனால் மாடு வளர்ப்புக்கு நல்ல பால் மாடு வாங்குறது தான் அதிக முதலீடு வந்து தேவைப்படும். பால் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிக முதலீடு போட்டால் தான் கிடைக்கும். அடுத்தது வருமானம். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் மற்றும் இறைச்சி விற்பனை மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். மாடு வளர்ப்பில் தினசரி பால் விற்பனை மூலம் தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆடுகளுக்கு வந்து தீவன செலவு வந்து குறைவாக இருக்கும். பல இடங்களில் மேய்ச்சலே வந்து போதுமானதாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து அப்படி தான், மேய்ச்சல் தான் ஃபுல்லாக இருக்கனால மற்ற தீவன செலவுலாம் ரொம்ப ரொம்ப இருக்காது. அடுத்து மாடுகளுக்கு தரமான தீவனம், தண்ணி, பராமரிப்பு செலவு இதெல்லாம் அதிகம். நோய் பாதிப்பும் பார்த்தா ரெண்டுக்கும் இருக்கும். ஆனால் சரியான தடுப்பூசி, பராமரிப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இழப்பை வந்து குறைக்கலாம். அப்படின்னா எது சிறந்தது? குறைந்த முதலீட்டில் விரைவாக வளர வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆடு வளர்ப்பு தான் நல்ல தேர்வுன்னு கூட சொல்லலாம். தினசரி நிலையான வருமானம் வேணும் அப்படி சொல்லிட்டுனா பால் சந்தை வந்து உங்களுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடு வளர்ப்பு வந்து சிறந்தது. ஆனால் மாடு வளர்த்தா எங்கேயுமே போக முடியாது. ஆடு வளர்த்தாலும் எங்கேயுமே போக முடியாது. பட் ஆனால் மாடு இருக்கிறவங்க சுத்தமாக எங்கேயுமே போகவே முடியாது. ஏன்னா அதை பராமரிக்கிறது மட்டும்தான் பெரிய வேலையாக இருக்கும். நான் சொல்கிறது ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. லாபம் என்பது வந்து ஆடா மாடா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம என்ன வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. சரியான மேலாண்மை, நல்ல இனத்தேர்வு, அப்புறம் சந்தைப்படுத்துறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடு மாடு வளர்ப்பு அதை பற்றிய வீடியோகளுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். போகிறோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு எந்த தொழில் வந்து அதிக லாபம் தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல முதலீடு பற்றி பார்க்கலாம். ஆடு வளர்ப்புக்கு வந்து ஆரம்ப முதலீடு வந்து குறைவு. 5 முதல் 10 ஆடுகளோட கூட தொடங்கலாம். ஆனால் மாடு வளர்ப்புக்கு நல்ல பால் மாடு வாங்குறது தான் அதிக முதலீடு வந்து தேவைப்படும். பால் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிக முதலீடு போட்டால் தான் கிடைக்கும். அடுத்தது வருமானம். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் மற்றும் இறைச்சி விற்பனை மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். மாடு வளர்ப்பில் தினசரி பால் விற்பனை மூலம் தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆடுகளுக்கு வந்து தீவன செலவு வந்து குறைவாக இருக்கும். பல இடங்களில் மேய்ச்சலே வந்து போதுமானதாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து அப்படி தான், மேய்ச்சல் தான் ஃபுல்லாக இருக்கனால மற்ற தீவன செலவுலாம் ரொம்ப ரொம்ப இருக்காது. அடுத்து மாடுகளுக்கு தரமான தீவனம், தண்ணி, பராமரிப்பு செலவு இதெல்லாம்